அப்போ பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்ன செய்யணும்? ஹலோ, வேலை கற்றுக் கொடுக்கணும். சிறப்பாக செய்ய, ஆமென் ஆமென், சிறப்பாக செய்ய கற்றுக் கொடுக்கணும். ஒன்றுமே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அக்கினி எங்கே போய் பரிசோதிக்கும்? திருமணமாக இங்கே போகிற இடங்களில் போய் அங்கே அக்கினி பரிசோதனை அங்கே இருக்கும். என்னது, ஒரு வேலையும் கற்றுக்கிடாமல் வந்திருக்கேன், ஒன்றுமே தெரியலையே, ஒரு வேலை கூட தெரியல. அங்கே போய் என்னது அக்கினியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திகைக்காமல் இருக்கணும். அப்படின்னா இப்போ ஏன் நல்ல வேலையில் செய்ய என்ன செய்யணும்? பழகணும். அதுவே ஆவிக்கிற வீட்டையும் நல்ல சிறப்பாக கட்டணும். ஒரு வேலைப்பாடு எவ்விதமாக இருக்கிறது மாத்திரமில்லை, ஒவ்வொரு வேலையும் இன்னைக்கு எனக்கு சிறப்பாக செஞ்சு பழகுங்க. ஏனோ தானே செஞ்சு முடிக்காதீங்க. அல்லேலூயா. ஏனோ தானே செய்து முடிக்கக்கூடாது, சிறப்பாக செய்யணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். வெல் டன் மை சன், நன்றாய் செய்தார். ஆமென். ஒரு ஊழியமாக இருக்கட்டும், உலக வேலையாக இருக்கட்டும், நன்றாய் செய்தார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற உங்கள் வீடு முதலாவது அக்கினி பரிசோதிக்கிறது. நல்லா கவனிங்க. அக்கினி பரிசோதிச்சுன்னா பாருங்க, அது அந்த சோதனையில் தோற்று போயிட்டா ஒன்றுமே இல்லாமல் போயிடும், வீடே இல்லாமல் போயிடும். அடுத்தபடியாக என்ன பரிசோதிக்க தெரியுமா? மழை, வெள்ளம், காற்று. ஆமென். பெருமழை பெஞ்சு வெள்ளம் வீட்டில் மேல் மோதி பெருங்காற்று வீசுகிறது அல்லவா? சோதனம். இது என்ன செய்து பரிசோதித்து பார்க்கறது. இதெல்லாம் டெஸ்ட். இது ஆமென். இதெல்லாம் என்னது? டெஸ்ட். இந்த பரிசோதித்து பார்க்கும் பொழுது நீங்கள் நல்ல ஆண்டோட வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறீர்களானால், ஆண்டோட வார்த்தைகளினால் உங்கள் வீட்டை கட்டி எழுப்புவீர்களானால், எவ்வளோ காற்றடித்தாலும், எவ்வளோ மழை பெஞ்சு வெள்ளம் வந்து அந்த வீட்டை மோதினாலும் அது என்ன செய்யாது? அசையாது. அல்லேலூயா. அசையா அப்படியே நிற்கும். எடுத்து வாசத்தை பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலையின் மேல அஸ்திபாரம் போட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, வார்த்தைகளை கேட்டு அதன்படி கட்டப்பட்ட வீடு. ஆமென். அதான் சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு வெயில்படி செய்கிறவன், வெயில்படி இந்த வீட்டை கட்டி எழுப்புகிறவன். ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு செங்கல் எடுத்து வைக்கும் போதும் சொல்ல போலாம், ஆண்டவரே